வார்த்தையை நமக்கு இந்த மாதம் கொடுத்த கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலிருந்து நாம் பார்க்கும்படியாக என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் அதில் நீங்கள் 10-12 வச்சுக்கலாம். பேஜ் நம்பர் 219 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் ரோமர் 219வது பக்கம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தில் அதில் நாம் மிடிலிருந்து வாசிக்க போகிறோம். கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த வார்த்தையோட திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த செய்தி பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது, யூடியூப்பில் இருக்குது. அதே போல் அடுத்த நாளே நமக்கு முதல் வாரம் அந்த செய்தியும் யூடியூப்பில் இருக்கிறது. அப்புறம் நமக்கு திருவிந்து ஆராதனையில் பார்ட் 3 கொடுத்தேன், அதுவும் இருக்கிறது. இன்று பார்ட் 4 இருக்குது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒரு 7 காரியங்கள் இருந்தது. நான் 3 காரியங்களாக சுருக்கி இருக்கிறேன். பார்ட் 4 இன்று கர்த்தருடைய அந்த தலைப்பு என்னென்றால் தமிழில் சொல்லப்பட்டிருக்க கர்த்தரானவர் தம்மை தொழுதுகளை யாவருக்கும் எப்படி இருக்கிறாராம்? ஐஸ்வர்ய. அப்போ அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும், அவரை ஆராதிக்கிற, அவரை ஜெபிக்கிற, அவரை தேடுகிற, துதிக்கிற. ஸோ எல்லாருக்கும் யார் எப்படிங்கன்னா ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஸோ த லார்ட் ஆஃப் ஆல் bestowing his riches on all who call on him. பெஸ்டோவிங்னா அருளும். ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு கண்டுபிடிச்சேன், பெஸ்டோவிங் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்குடைய மீனிங்னா அருளுமா. தம்மிடத்தில் வருகிற அவரை துதிக்கவோ ஆராதிக்கவோ தேடவோ ஜெபிக்கவோ தம்மிடத்தில் வருகிறவர்கள் என்ன பண்ணுறாராம்? அருள்றாராம். என்ன அருள்றாரு? ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை. சொல்லுங்க பக்கத்தில் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை அருள்வாராம். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. சொல்லிகிட்டே இருக்கீங்க, எப்போங்க ஐஸ்வர்யம் வரும் அப்படின்ட்டுங்களா? இந்த வாரம் கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். என்ன அனுப்பிச்சேன்? 4ஆம் அனுப்பிச்சேன். ஐஸ்வர்யம் கரமும் அவராலே வரும். எவரையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவராலே ஆகும். அல்லேலூயா. இப்போ 3 காரியங்களை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அது கண்ணால் பார்க்குற வெளியரங்கமான ஆசீர்வாதம், அப்படி தானே? அவனை பார்ப்பா எவ்வளோ ஐஸ்வர்யனாக இருக்கிறான், அவனுக்கு என்னப்பா சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவனுக்கு எல்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்கிறான் அப்படின்னு வெளியேறங்க பார்த்தோன்னே அவன் யாருன்னு சொல்லிடலாம்? ஐஸ்வர்யம். 1. 2வது போடுற வஸ்திரத்தை வச்சு தான் சொல்லிடலாம். ஒரு வேளை இவன் பெரிய சொல்ல மாட்டீங்களே பணக்காரனாக இருப்பானோ அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், திசை பார்த்து கூட அவனை இழப்போம். இல்லை அவன் அழிந்திருக்கிற உலகப்பெருமான காரியங்களை வைத்து அவனை ஒரு பெரிய ஆளாக இருப்பான் போது. இல்லை இறங்குறத பார்த்தோம்ப்பா சரியான வண்டியில் இறங்குறான்ப்பா, இவன் சரியான கார் வச்சுருக்கான்ப்பா, அவன் யார் தான் நல்லா ஐஸ்வர்யமாக இருப்பான் போல அப்படின்னு உலகத்தை ஒரு பிரகாரமான ஐஸ்வர்யத்தை பார்க்குறோம். ஆனால் அது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த நாளில் 3 முக்கியமான காரியங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க, த ரைச்சஸ், அதாவது த ரிச்சஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். தேவன் மேல் கிருபையா, அதாவது அது தமிழ் எப்படி சொல்றதுன்னா வாசிப்போம். 1 எபேசியர் 1:7 பக்கம் 264 வாசிங்க. 264 எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா the riches of God's grace. சொல்லுங்க, the riches of God's grace. இது தமிழில் பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். இப்போ ஐஸ்வர்யம் எதில் இருக்குது? சொல்ல மாட்டீங்களே, கிருபையில் இருக்கு. நீங்கள் மாத்திர கிருபை பெற்றிருந்தா நீங்கள் என்ன, எப்படி, நீங்கள் யார்? நீங்கள் ஐஸ்வர்யமா சந்தோஷமாக சொல்லல. வீடு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், கார் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை என்ன 2 வீலர் இல்லாமல் இருக்கலாம், சொந்தமாக வீடு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிருபை மாத்திரம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? ஐஸ்வர்யம்ப்பா,
அவருடைய கிருபையினால the riches of God's grace, riches of God grace. அதனால என்ன வேணும் நமக்கு? சொல்ல மாட்டீங்களே, கிருபை வேணும், கிருபை வேணும். இன்னைக்கு ஐஸ்வர்யிட்ட போயிட்டு கிருபை வேணும்னு வச்சுக்கா, இப்போ கிருபை இல்லைப்பா எங்கள் அப்பாவுடைய உழைப்புன்னுவான் அவன். நேரம் பாடுவான், என் நேரம் நல்லா இருக்க பாடுவான். அதிர்ஷ்டன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். ஏன்னா நான் அதிர்ஷ்டசாலிப்பா, அதனால தான் நான் இதெல்லாம் என்னை சம்பாதிக்கிறத சேர்த்து வைத்தேன், இல்லை என் பசங்களுக்கு, இல்லை எங்கள் அப்பா, நான் அந்த குடும்பத்தை பொறுத்து அதிர்ஷ்டலாம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் யாராக இருக்கணும் விரும்புகிறீங்க? கவனிங்க, யாராக இருக்கணும்? நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கணுங்க. நீங்கள் ஐஸ்வர்யம்தான். நீங்கள் யார்? நீங்கள் யூ ஆர் ரிச்சஸ்ட் மேன், ரிச்சஸ்ட் உமன். தைரியமாக சொல்லுங்க, நீங்கள் யார்? ஐ எம் ரிச்சஸ்ட் மேன், ஐ எம் ரிச்சஸ்ட் உமன். ஐஸ்வர்யமானவன் தான். ஏன்? அவருடைய கிருபை. அல்லேலூயா, அவருடைய கிருபை. சொல்லுங்க, அவருடைய கிருபை. ஓ, அவருடைய கிருபை. வேதத்தை தாவீது அவருடைய காருண்ய மேல பெரிதாகிறது. கர்த்தருடைய கிருபை. கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானா போக 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 அந்த கிருபை என்ன எதுக்கு நேராக கொண்டு போவோம்? ஐஸ்வர்யத்துக்கு நேராக கொண்டு போவோம், கணத்துக்கு நேராக கொண்டு போவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நேராக கொண்டு போவோம். அதனால கிருபை வேணும். அப்போ அந்த கிருபையை, இந்த வசனத்தை வாசிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால பாவமன்னிப்பாகிய மீட்பு இயேசுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. So what is the qualification to receive the riches of grace? அப்படின்னா என்ன தகுதி நமக்கு வேணும்? அவருடைய ஆசீர்வாதத்தின் கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கு நமக்கு அவருடைய ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு மீட்பு உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டதே தான். ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டவன் சொல்லட்டுமே, ரட்சிக்கப்பட்டவன் துதிக்கட்டுமே, ரட்சிக்கப்பட்டவன் சொல்லட்டுமே, ரட்சித்தார் இயேசு என்று சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவன் சொல்லட்டும். ரொம்ப ஈஸி. ரட்சிக்கப்பட்டவன் துதிக்கட்டுமே, ரட்சிக்கப்பட்டவன் சொல்லட்டுமே, இயேசு ரட்சித்தார் இயேசு என்று. ஆமென். என்னை ரட்சித்தார் இயேசு சொல்லி எதுவுமே சொல்லுங்க, ரட்சித்தார் இயேசு என்று. ஹல்லேலூயா. அப்போ ரட்சித்த இயேசு உங்களுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? ஐஸ்வர்யமான கிருபை வைத்திருக்கிறார். ஓ, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எப்பொழுதுமே அதுக்கு அந்த ரிச்சஸ் நமக்குள்ளே வருவதற்கு முதலாவது நமக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்னா, அன்றைக்கி பார்த்துங்க, லூக்கா 18:13 வாசிங்க. பக்கம் புதிய ஏற்பாடில் 110 வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்துக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையா இரும் என்றான். இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 18 அதிகாரம் 9 14 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் அவங்க சொல்லுறது ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாகும். ஓ, God have mercy on me என்று அவன் சொல்லுவான். ஓ, பாவியாக என்மேல் கிருபையாரும் என்று சொல்லும்போது இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியும். அந்த ஜெப நேரத்தில் அவன் 9 இருந்தீங்க, அன்றியும் தங்கள் நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ண தேவலத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகார ஆயக்காரர் விபச்சாரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போலும் இராதனால் உம்மை சோத்தரிக்கிறேன். 2 பேர்ல ஒருத்தர் சொல்றாருப்பா, ஆண்டவரே, அவன் எல்லாம் இல்லை, அதெல்லாம் எல்லாமே இவனை போலும் நல்ல இந்த அங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஆயக்காரனை போல 20 நாளுமே சோத்தரிக்கிறேன். அதுக்கு அர்த்த ஸ்டேட்மெண்ட், வாரத்தில் 2 தரம் என்ன பண்ணுறாராம்? நல்லா உபவாசம் பண்ணுறாராம். ஸோ உபவாசிக்கிறேன், என் சம்பவத்தெல்லாம்
தசமமாக செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டார். நமக்குள்ளே என்ன நினைச்சாலும் யார் கண்டுபிடிச்சிடுவா? இயேசு கண்டுபிடிச்சிடுவார். தனக்குள்ளே வந்தான், 2 பேர் வந்தாங்க. அப்போது இது ஆண்டவருடைய கற்பனை கதை நினைக்கிறீங்களா? இது இல்லை. ஆண்டவர் ஒரு கற்பனை கதையை சிச்சரித்து ஆண்டவர் அவங்க சொல்லலை. அது இந்த மாதிரி நடந்துருக்கிறது ஆண்டவர் அதை எடுத்து அவங்க சொல்கிறார். அப்போது தனக்குள்ளே அவன் சொல்கிறானா, என்ன சொல்கிறான் இந்த மனுஷன். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா செல்ஃப் கம்பேரிஷன் பண்ணுறான். செல்ஃப் கம்பேரிஷன். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா தேவனுடைய அல்லது எப்போவுமே யாரோடு நம்ம ஒப்பிடவே கூடாது. நம்ம யாரோடு தான் ஒப்பிடணும்? இயேசுவோடு ஒப்பிடணும். அவர் ஸ்டாண்டர்ட் இருக்கிறானா அதுதான். எந்த மனுஷனோட ஒப்பிடக்கூடாது. அதனால் ஒரு ஆண்டவர் ஒயிட் இருப்பார், ஒருவரை கொடுத்துருப்பார், ஒரு நாசு வச்சிருப்பார். அதனால் அதெல்லாம் பார்த்து நம்ம இல்லை எதுவுமே இல்லாத இருக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே வி ஷுட் நாட் ஹாவ் எ செல்ஃப் கம்பேரிஷன். நம்ம மற்றவங்களோடு யாரோடையும் கம்பேர் பண்ணவே கூடாது. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, என்னுடைய இது சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது ஒரு சோதனை விசுவாசங்கள் இல்லை எனக்கு முன்னேற தடைகள் இப்படிலாம் இருக்கும்போது நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், என்னை அழைத்தவர் இயேசு, என்னை நடத்துகிறவர் இயேசு, என்னை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. அதனால் என் இடத்துக்கு அவன் வந்தான் இவன் வந்தாலாம் எனக்கு கவலையே இல்லை. என்னை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பார். அதனால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு என்னை நடத்துகிற தேவன். அப்போ என்னை பற்றி பிசி இந்தியாவில் நான் ரிசைன் பண்ணும்போது, நீ அமெரிக்கன் கம்பெனிக்கு போகிற, உனக்கு டிகிரி இல்லை, உனக்கு எப்படி இங்கே 10 வருஷம் நீங்கள் சர்வே பண்ண, நீ இந்த இடத்துல உயர்ந்த, நீ எப்படி போகிறன்னா நான் ஒரே வார்த்தை சொன்னேன், என்னை நம்பி போகல. என்னை நம்பி போகல, என்னை ஆசீர்வாதத்தை பாதையை கொண்டு போகிற என் இயேசு என்னை போக சொல்கிறார், நான் போகிறேன். அல்லேலூயா. நான் இங்கே வரும்போது இயேசு இல்லாதனா வந்தேன். உங்கள் கம்பெனியில் ரட்சிக்கப்பட்டு இயேசுடைய மகனாய் மாறி என் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க. நான் எப்படி ஆசீர்வாதமாக இன்றைக்கி எனக்கு மேனேஜர் போஸ்ட் தரேன்னு சொல்கிறீங்க. நீ இங்கே என்னுடைய மேனேஜர் போஸ்ட் தரேன், நீ டிபார்ட்மெண்ட் நடத்து, மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டே நடத்து, எனக்கு பெரிய போஸ்ட்லாம் கொடுத்து என்னை இருக்க வைக்கிறீங்க. 10 வருஷம் இருந்துட்டேன். என்னை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறாரு. அதனால் இயேசு என்னை கொண்டு போகிறதுனே அவங்க ஒன்றுமே பேசலை. ஓகேடா போயிட்டு வா நம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்ம எப்போவுமே இயேசுவோடு தான் நம்மளை கம்பேர் பண்ணணும். அவன் பாருங்கள், அவன் சொல்கிறது பாருங்கள், இதில் வேறு அவருடைய ஸ்தோத்திரம் வேறு. ஆண்டவர் வந்தோடனே இதெல்லாம் அது இல்லை இப்படி இல்லை இவனை மாதிரி இல்லை சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திரம் வேறு போட்டுறாங்க பாருங்கள். சில தமிழ் ஸ்தோத்திரம் போட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், மயங்கிடுவாங்க நினைக்கிறோம். அதெல்லாம் சும்மா ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படிலாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் கர்த்தர். பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்தை கூட ஏறெடுக்காமல் என்ன பண்ணான்னா தன் மார்பிலே அடைத்து கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையா. அப்போ என்னன்னா தன் கண்ணை வானத்துக்கு நேரெடுக்காம தூரத்திலே ஆலயத்தை கூட தூரத்தில் நிற்கிறான். ஆனால் இவன் சொல்லும் போது இந்த அப்படின்றான். இவன் இன்னும் இப்போ பாதி வயலில் இவனோட நம்ம போகிறதுக்கு தகுதி இல்லைன்னு இப்போ அவன் சொல்லும் போது என்ன சொன்னான், இந்த ஆயக்காரனை போல இல்லைன்னு இப்படி காட்டுறான். ஒருவேளை அவன் அங்கே இருந்தானா அந்த 1000 நகரம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை தூரமாக இருந்தால் அந்த 1000 நகரம் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா திரும்ப தான் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த 1000 2 பேரும் ஈவனாக தான் அங்கே தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஆனால் அவன் தனக்குள்ளே சிந்திச்சான், இவன் தனக்குள்ளே உணர்ந்தான். சொல்லுங்க, அவன் தனக்குள்ளே சிந்தித்தான், தனக்குள்ளே வேண்டுதல் பண்ணான், தனக்குள்ளே கம்பேர் பண்ணான். ஆனால் இவன் தனக்குள்ளே என்ன பண்ணான், சிந்தித்தான். அந்த ஒரே நான் யாரு பாவியா அப்படின்னு நின்றுட்டான். அவன் போயிட்டான், ஆனால் இவன் நின்றுட்டான். கைகளை உயர்த்த துணியாமல், கண்களை ஏறெடுக்க துணியாமல், நான் பாவியாக என் மேலே கிருபையாகிடும் ஆண்டவர். அதனால ஆலயத்தை வந்தோடனே அந்த கண்ணு அங்கே பார்க்குது இங்கே பார்க்குறதுலாம் இருக்கக்கூடாது. எங்கே தான் பார்க்கணும், ஒன்று கீழே பார்த்து பாவியாக என் மேலே கிருபையாகணும்ப்பா அப்படின்னு ஆண்டவருடைய எல்லாம் கண்ணபடி கை ஆண்டவரே கர்த்தாவே பாவியாக என் மேலே கிருபையாக இருக்கணும்ப்பா. அந்த கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரோடு இடைப்பட்டு கிருபை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எதுக்கு ஆலயத்துக்கு வருகிறோம், பெற்றுக்கொள்வதற்காக வருகிறோம். அப்படி தானே வரீங்க, இல்லை சமுதாயத்துக்கு வரீங்களா? பெறுகிற நேரத்தை மிஸ் பண்ணிங்கன்னா பெற முடியாது.
ஆராதனை நேரத்தை மிஸ் பண்ணிங்கன்னா ஆராதனையில் விடுதலை பெற முடியாது. ஏன்னா வாயை விரிவாக தர நிரப்பவேன்றாரு. பாடும் போது வாயை திறக்கும் போது உள்ள இதெல்லாம் வெளியே போயிடும், வெளியே இருக்கிற ஆண்டவர் இதெல்லாம் உள்ளே வந்துடும். அல்லேலூயா. ஓ அந்த ஆண்டவர் அவனை பாருங்க, ஆண்டு சொல்கிறார் அவனை தன்னை அவன் சொல்கிறான், ஆண்டவரே பாவியாக என் மேலே கிருபை இரு என்று சொல்லும் போது ஆண்டவர் தனக்குள்ளே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அவன் யாருன்னு உணர்ந்து தேவனோடு பேசுகிறான். அல்லேலூயா. நம்ம உள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரே நம்ம கடந்த வாரம்லாம் என்ன இப்படி இருந்தீங்கப்பா, இப்படிலாம் நடந்தது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு கிருபையாக இருங்க ஆண்டவர், என் மேலே கிருபையாக இருங்க, எல்லாம் சரியாயிடும்ப்பா, விசுவாசிக்கிறேன், கிருபையாக இருங்க, அந்த கிருபை தாங்கப்பா. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கடினமானது இருந்ததா என்ன தான் கேட்டு வாங்கணும், சொல்ல மாட்டீங்களே, கிருபை கேட்டு வாங்கணும். உங்களுக்கு உங்களால் ஜெயிக்க முடியலையா, என்ன கேட்டு வாங்கணும், கிருபை கேட்டு வாங்கணும். செயல்பட முடியலையா, கிருபை கேட்டு வாங்கணும். என்ன வேணாலும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், கிருபையை கேட்கணும். பாஸ்டர் சாம்சன் வார்த்தை சொன்னார், நான் இப்போவும் நினச்சாலும் உண்மையாக அவருக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அவருடைய கடைசி 2010 நல்லா இருக்கும் போது 2012 ஜூன் மாதம் அவர் நடத்தும் போது ஆராதனை சொன்னார் வார்த்தை, என் கையில் ஆண்டவர் ஜீவனையும் கிருபையை முன்னாடி வச்சா நான் என்ன கேட்பேன் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ எல்லாரும் அப்படியே பார்த்தோம், என்ன கேட்பாரு, ஏன்னா ஐயா சொல்லியிருக்கிறாரு, நான் உயிரோடு இருக்க ஜோம் பண்ணுங்க, எங்கள் ஊழியர்கள் மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, நான் உயிரோடு இருக்க ஜோம் பண்ணுங்க. ஏன்னா நான் உயிரோடு இருந்தேன்னா நான் வந்து அநேகருக்கு கொடுப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், ஆனால் நான் எவ்வளோ இருக்கணும் அவ்வளோ கொடுப்பேன், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் சபை விசுவாசி மத்தியில் வர்ஷிப்பில் எனக்கு முன்னாடி கிருபையும் ஜீவனை வச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவர் சொன்னார், என் ஜீவனை பார்க்கலும் உங்களுடைய கிருபை மேலே நான் கிருபை எடுத்துப்பேன் அப்படின்னாரு. என்ன எடுத்துவாரா, கிருபை எடுத்துப்பேன்னார். ஸோ அப்போது அந்த அவருக்கு தெரியும், சுந்தரையா வாயில் எப்பவுமே அம்மா வரும் வாயில் வார்த்தை கிருபை கிருபை கிருபை. யாராவது ஏதாவது சொன்னாலும் கிருபை கிருபை கிருபை. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வாயில் என்ன வரணும், திறமையா கிருபை கிருபை கிருபை. சிலர்லாம் கை எல்லாம் என் திறமை தெரியுமா, என் சாமர்த்தியம் தெரியுமா, அதெல்லாம் நான் மீசெல்லாம் இருக்கிறது கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. கிருபை ஃபாஸ்ட்டு சொல்லி கொடுத்தாரு. எப்படி இருக்க, இருக்கிற மாதிரியே இருக்கிறேன், நானும் இல்லை கத்துடைக்க வாட் ஐ பை த கிரேஸ் ஆஃப் காட். அல்ல வாயிலிருந்து வரும்போதெல்லாம் உங்கள் வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை கத்தர் எதிர்பார்க்குது, கிருபையாக கிடைச்சது, கிருபையாக இருக்கிறேன், கிருபையாக நடத்துகிறாரு, கிருபையாக கொடுக்குறாரு, கிருபையாக ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாம் கத்தோடைய கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. ஓ கிருபை, அந்த கிருபை பாருங்க. அப்போது அங்கே அவருக்கு சிக்காயி வீட்டில் நாங்கள் செவ்வாய்க்கிழமை இரவு அவருக்காக ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுவோம். நைட்டு மிட்-நைட் 12 மணிக்கு ஜெபிக்கிறோம். இங்கேருந்து அவர் கை ஸ்ட்ரோக், கை படுத்த படிக்க, கை வேதனையோடு இருக்கிறாரு. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நீ அவர் ரூமில் பிரவேசிங்கப்பா, நீங்கள் பிரவேசித்து அவரை ஒரு தொடுல் போதும்ப்பா, நீங்கள் தொட்டு அதை சுகமாக்கிடுங்க ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அந்த இரவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ரூமில் அப்படி பிரவேசித்தார். அப்படியே இயேசுவை பார்த்த உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரா. யாருக்கிட்ட, பாஸ்டர்கிட்ட. உனக்கு என்ன வேணும், அவர் சொன்ன வார்த்தை உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளாக தான் சொல்லியிருப்போம், சுகமாக்குங்க ஆண்டவரே, இன்னும் நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆண்டவரே, நான் இன்னும் உங்களுக்காக சாதிக்கணும் ஆண்டவர் சொல்லிட்டேன். அதை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு, ஒன்றுமே கேட்கலையா, சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருந்தாங்க. இயேசு போயிட்டாங்க. அப்படி என்ன, எனக்கு எதுவுமே வேண்டாம், அல்லேலூயா, நான் கேட்டது கிருபை, உங்கள்கிட்ட நான் கேட்டது ஜீவனை கேட்கல, கிருபை கேட்டேன் ஆண்டவரே, நான் தான் உங்கள்கிட்ட கிருபை கேட்டேன்னு, பலிபீடத்தில் என்ன கேட்டேன், கிருபை கேட்டேன்னு. அப்படி சிரிச்சாதான். அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய நம்முடைய பசுத்துவெல்லாம் எப்படி இது மேலே சார்ந்தாங்க. நிச்சயமாக நம்மலாம் அப்படி செய்யவே மாட்டோம். முதல்ல என்னை சுகப்படுத்துங்கப்பா, நான் ஏந்துக்கவே முடியாது நினச்சா நான் ஏந்துக்கிறேன்ப்பா அப்படின்னுவோம் இல்லையா. மீள முடியாது நினச்சா நான் மீள்றேன்ப்பா, முன்னேறேன் நான் முன்னேறேன்ப்பா, ஒன்றும் வாங்க முடியாதுன்னா நான் வாங்குறேன்ப்பா, பெற முடியாது நான் பெறுறேன்ப்பா. அது வேணும் இது வேணும் கேட்டு வாங்கணும், தப்பே கிடையாது. கேட்குறவனும் பெற்று ஆண்டே சொல்ல, நானும் கேட்குறவனும் பெற்றுக்க சொல்லிட்டீங்களா, கேட்டு வாங்கிக்கிறேன். தட்டி தட்டுறலுக்கு திறக்கப்படன்னு இருக்கேங்கப்பா. இவ்வளோ வசத்தை வச்சு நம்ம ஆண்டவரை மடக்கி என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். பசுத்தவான்கள் பாருங்க கிருபை கேட்டாங்க. அல்லேலூயா. இப்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவனல்ல இவனே
நீதிமானாகப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்ப போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனை தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் எப்பவுமே தாழ்மையாக தப்பே கிடையாது. எப்பவுமே தாழ்ந்து போங்க, தாழ்மையாக இருக்கணும். தாழ்மையாக இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? எப்படி போனான் நான் வீட்டுக்கு? நம்ம நீதிமானாய் தான் வீட்டுக்கு போனான். எவ்வளோ பேர் ஆச்சரியம். ஆனால் இவன் போகும்போது வந்த மாதிரியே வந்து போயிட்டான். அவன் அடுத்த வாரம் வந்து அதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதனால் வாரம் வந்துட்டு வந்த மாதிரியே போகிறது யார்? பரிசேயன். ஆனால் இவன் வீட்டுக்கு போகும்போது நீதிமானா போனான். அப்போது அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்கள். அந்த வேதத்தை நோவா பாருங்கள். நீங்கள் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வேகமாக நான் சொல்லி கடந்து போகிற பாருங்க. 6:8 பாருங்க, பக்கம் 6. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்போ இந்த மனுஷன் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. எப்படி போனா சொல்ல மாட்டீங்களே? நீதிமானாய் போனாங்க. நீதிமானாய் போனான், கிருபையோட போனான். ஸோ அப்போது அவன் நீதிமானாக போனது மாத்திரம், கிருபையோடு போனது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யவானாக வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. அடுத்த வருஷம் பாருங்க, நோவாவின் வம்சம் வரல. அதில் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தான். இப்போ திரும்பி போகிறான். அவன் காலத்தில் எப்படி இருந்தானா? நீதிமானாக இருந்தான். அப்போது அந்த கிருபையை அவனை என்ன பண்ணுச்சுன்னா தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட அவன் ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணும் போது, அவன் உணரும் போது அவனுக்கு என்ன கிடைத்ததுன்னா, அவன் என்னமா ஆக்கப்பட்டான்? நீதிமான் ஆக்கப்பட்டான். அப்போ கிருபையும் நீதியும் அவனை என்னவா நீதிமானவன் என்ன ஆக்குச்சுன்னா உத்தமனா இருக்க ஆக்குது. அல்லேலூயா. அடுத்த படிக்க போறான் பாருங்க. அவனுக்கு கிருபை கிடைச்சிச்சு, அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். இப்போ வீட்டுக்கு திரும்பி போறான். தன் காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவளுக்கு அதில் அடுத்த ஸ்டெப்பு எதுக்குள்ள கொண்டு போகுது? அவனை உத்தமனாக இருக்க கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. அதுதான் அடுத்தபடி பாவியா வாரம் பாவியா இருக்கு, கிருபையா இருக்கு, கிருபையை கேட்கறதில்ல. கிருபையை கேட்டு நம்ம நீதிமானாக்கப்பட்டு நம்முடைய காலத்திலே அடுத்த எப்படி இருக்கணுமா? உத்தமனா இருக்கணும். அது மாத்திரமல்ல, நோவா தேவனோடே சந்தத்து பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு நீதிமான் கிருபையினால நீதிமானாக்கப்பட்டு, கிருபையினால நீதிமானாக்கப்பட்டது மாத்திரமல்ல, உத்தமனாய் நடக்கிறது எப்படி நடக்க முடியுதா? தேவனோடு சந்தரித்து வேணும். அப்படி தேவனோடு சந்தரிக்கும் போது எப்படி இருப்போம்? அவன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யவானாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளே அந்த கிருபையை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில் நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்கு என்ன தருவாராம்? கிருபை தருவார். கிருபை நம்மகிட்ட இருந்தால் என்ன இருக்குது? சொல்ல மாட்டீங்களே, ஐஸ்வர்யம் இருக்கிறது. அது என்ன கொண்டு போவோம்னா, நம்மளை வீட்டுக்கு போகும்போது நீதிமானாக தொடர்ந்து நம்மளை உத்தமனாய் நடக்க வைக்கும். நடக்கிறது தேவனோடு சஞ்சரிக்க செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்போ முதலாவதாக the riches of grace, அது கிருபையினால் நமக்கு வருகிற ஐஸ்வர்யம். ரெண்டாவதாக பாருங்க, the riches of glory. என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. அதே எபேசியர் 1:18 வாசிங்க. புதிய ஏற்பாடில் பேஜ் நம்பர் 264 வாசிங்க. நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். பாருங்க, இங்கே பாருங்க, இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இதில் மகிமையின் ஐஸ்வர்யம் அது எப்படி வந்துன்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம் மகிமையின் ஐஸ்வர்யம். முதல்ல கிருபையின் ஐஸ்வர்யம் பார்த்தோம். ரெண்டாவதாக த ரிச்சஸ் ஆஃப் க்ளோரி, மகிமையின் ஐஸ்வர்யம். இப்போ அந்த மகிமையை நம்ம மகிமையை நம்ம பார்த்துருப்போமானால், அந்த மகிமையை கண்டிருப்போமானால், அந்த மகிமை நமக்குள்ளே இருக்கோமானால், நமக்குள்ளே என்ன இருக்குன்னா அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே இருக்கிறது. அவர் சொல்ற பாருங்க, தாம் நம்மை அழைத்ததுனால, எத்தனை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். தாம் நம்மை அழைத்ததுனால நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்து தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் அப்படின்னு கண்டினியூ ஆகுது. ஆனால் நான் ஷார்ட்டா
த ரிச்சஸ் ஆஃப் க்ளோரி எங்கே கர்த்தர் அதை காமிச்சார்னா என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் 17ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பேஜ் நம்பர் 26. அதில் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானவர், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. கவனிங்க, அந்த வசனத்தை கவனிங்க. இங்கே இந்த ரிச்சஸ் ஆஃப் க்ளோரி ஆண்டவர் யாருக்கு காண்பித்தார்னா 3 பேர் காண்பித்தார். யோவான், பேதுரு, யாக்கோபு. 3 பேரை எங்கே கொண்டு போனார்னா மலைக்கு மேலே ஏறி அந்த இடத்துல அவருக்கு என்ன பண்ணாருன்னா அவருக்கு முன்பாக அவர் மறுரூபமாகிறார். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டட் ஆண்டு என்ன பண்ணார் 2ஆம் வருஷத்தில் டெமான்ஸ்ட்ரேட்டட் இஸ் க்ளோரி பண்ணலாம். இஸ் க்ளோரி, அதாவது டெமான்ஸ்ட்ரேட் இஸ் க்ளோரி, அவருடைய மகிமையை அங்கே என்ன பண்ண வெளிப்படுத்தினாராம். அது மாத்திரமல்ல, அதே 3ஆம் வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது மோசே எலியா அவரோட பேசுவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். அந்த demonstrated his glory and connected to Moses and Elia. பாருங்க, அப்போ 3 பேர் யாரெல்லாம் சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்லுங்க, இயேசுவோட யாரெல்லாம் போனது? நீ ஒரு சொல்லம்மா, நீ நடமாடும் பைபிள் சொல்லுங்க, யாரெல்லாம் போனா மலை ஏறத்துக்கு? எங்க அந்த மலை இல்லைங்க, சிலர் யோசிக்கலாம் அவர் மலை ஏறிட்டாரு, அந்த மலையை பற்றி பேசல. இயேசுவோட மலை ஏறின 3 பேர் யாரு? யாக்கோபு, யோவான், அப்புறம் பேதுரு. இந்த 3 பேர் முன்பாக தம்முடைய அவர் மகிமையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு என்ன பண்ணுறாருன்னா உடனே மோசையோடும் எலியாவோடு என்ன பண்ணுறாரு? கனெக்ட் ஆகுது, பேசுகிறார். பேசின உடனே அங்கே என்ன அதை குறிக்குது அப்படின்னா இஸ் ஐடென்டிட்டி as the Son of God. அவர் யார்? தேவகுமாரன் என்பதை அவர் முன்பாக அந்த மகிமை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் யார்? தேவகுமாரன். அது ஒரு ஐடென்டிட்டியை காட்டுறார். ஒரு ஐடென்டிட்டியை அதில் காண்பித்து அவர் தேவனுடைய குமாரன் என்பதை காண்பிக்கிறார். 5ஆம் வசனத்தில் அவன் பேசுகையில் இதோ ஒரு ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். போதுமா, இவர் என்னுடைய நேசகுமாரன். அதான் அவர் எதை காட்டுறதுனா அவருடைய ஐடென்டிட்டியை காட்டுது. அவர் ஒரு சன் ஆஃப் காட், தேவகுமாரன். அப்போது அங்கே என்ன நடந்தது அப்படின்னா அவர் மேலே கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக, இப்போ இவங்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமாகிறாரு. அவங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுறாரு? மோசையோட எலியோட பேசுகிறாரு. பேசின உடனே இங்கே இவர் ஐயாவை பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை பார்த்தா அப்போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். நல்ல ஐடியாவா இது? மேலே வந்துட்டாங்க. மேலே வந்தோன்னா சொல்றது பார்த்தோன்னா இவருக்கு இயேசுவே ஒரு கூடாரம். அப்போ இயேசு ஒரு கூடாரம் போட்டால் யார் இயேசுக்கு அடியாளாக இருப்பா? பழைய ஏற்பாடுலாம் பார்த்தா ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு அடியாள் இருப்பாங்க, ஹெல்ப்பர்லாம் இருப்பாங்க. அப்போது இயேசுவே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியா ஒரு கூடாரம்னா இயேசுக்கு யார் அன்பானவன்? சொல்ல மாட்டீங்களே, யோவான். ஸோ அன்பான யோவான். பேதுரு போனால் செட் ஆகுது. இயேசுக்கு அன்பான யோவான் அவருக்கு கூடாரம் போட்டு யோவானை காமிச்சிடலாம் அப்படின்னு பேதுரு பார்த்தாரு. உடனே மோசைக்கு நான் அவர் போயிடலான்னு பார்த்துருப்பாரு. ஏன்னா மோசை எவ்வளோ பேர் தீர்க்கதரிசி இல்லையா? அதனால் ஆபிரகாம் வந்ததுனால ஆபிரகாம் போய் ஓட்டி இருப்பார். எப்பவுமே நம்ம பெருசாக இருப்போமா சின்னதாக பார்ப்போமா? பெருசாக தான் பார்ப்போம். ஏன்னா அவர் மோசையோட போயிடலாம். யாக்கோபு யார்? யோவானுடைய சகோதரன். யார்கிட்ட தள்ளிடலாம்? அவரை எலியாக்கிட்ட தள்ளிடலாம் அப்படின்னு அவர் திட்டம். ஆண்டவரே உங்களுக்கு கூட டோன்ட் வரி, இவனை அனுப்பிச்சிடறவங்க யோவானை. ஆண்டவரே மோசை கூட அவரை பற்றி கவலைப்படாதீங்க, நான் அங்கே போயிடுறேன். ஆண்டவரே எலியா பற்றி கவலைப்படாதீங்க, யாக்கோபு அனுப்பிச்சிடறேன், இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு. உடனே தான் வானத சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்போ அந்த மகிமையை அவள் முன்பாக அவர் டெமான்ஸ்ட்ரேட் காண்பித்து மாத்திரமல்ல, அவர் தம்முடைய தேவகுமாரன் ஐடென்டிஃபை பண்ணி மாத்திரம் கிடையாது. அதில் என்ன சொல்ல 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி,
மனுஷகுமாரன் மரித்தொழுந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். பாருங்க, மூணாவதாக இதிலிருந்து என்ன ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தார்னா, இஸ் டிசபிள்ஸ் ஹூ விட்னஸ்ட் இட். நீங்கள் இவைகளுக்கு சாட்சி. மகிமை கண்டியா, நீ யார் தான் சாட்சி? அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? தேவ மகிமை கண்டீங்களா? இயேசுவை கண்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அந்த மறுரூபமாக்கப்பட்ட அந்த காட்சியை கண்டீங்களா? நீங்கள் அந்த மகிமையை அடைந்த ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்னா சாட்சிகளாக இருக்கும். சாட்சிகளாக யார் விட்னஸ்ட் இட், நம்ம சாட்சி. அப்போது அந்த மகிமையை கண்டிருப்போமான நமக்குள்ள என்ன இருக்குது? ஐஸ்வர்யம் இருக்குது. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ள இருக்கிறது. அது நம்மளை எங்கே கொண்டு போவோம்னா நம்மளை சாட்சியாக கொண்டு போவோமே. சாட்சியாரு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. மகிமையை கண்டிருப்போமானா அந்த மகிமை தேவனை ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகிமை நம்ம கண்டிருப்போமானால் நம்முடைய மனக்கண்கள் தந்திருக்கோம். நமக்குள்ள அந்த மகிமை ஐஸ்வர்யம் இருக்கும். இந்த மகிமை ஐஸ்வர்யம் நம்ம எதுக்கு நேரம் கொண்டு போனோம்? சாட்சியாக இருக்க கொண்டு போவோம். எங்கே போனாலும் எப்படி இருப்போம்? சாட்சியாக இருக்கும். கர்த்தர் சாட்சியாக இருக்கும்படி கர்த்தர். அதுதான் நீங்கள் சாட்சியாக இருந்தாலே உங்களை என்ன இருக்கு சொல்ல மாட்டீங்க? மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார். ரொம்ப அழகான ஒரு வசனம் லூக்கா கடைசி அதிகாரத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 48 நினைக்கிறேன் இல்லையா? பாருங்கள், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. இது சாட்சிகள் ஆண்டவர். நீங்கள் சாட்சிகள். நம்மளாம் யார் தான் சாட்சியாக இருக்கு. அப்போது ஒரு சாட்சியாக இருக்கான்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்க? மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குது. ஹல்லேலூயா. முதல்ல கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ரெண்டாவது மகிமையின், மூணாவதாக ஒரு காரியம் சொல்லலாம் முடிக்க பாருங்க. எனக்கு ஒரு மணி நேரம் பேச வச்சிங்கன்னா அப்படியே கொண்டு போயிடுவேன். ஆனால் எனக்கு எங்கே ½ அன் ஹவரில் பேசுங்க போதும். ஒரு மனுஷன் கேட்குற திறனி 20 நிமிஷமா, நான் அவங்களே 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்கார வைக்கிறேன். ஆனால் அதுக்காகவே நிறைய பேர் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதெல்லாம் அவங்களை ஜோம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. மூணாவதாக எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எபேசியர் 3:8 வாசிங்க. பேஜ் நம்பர் 200. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். பாருங்க, மூணாவதாக 3:8 வாசிங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் 265. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மூணாவது பாருங்க, the immeasurable riches of Christ to preach the gospel to the Gentiles. மூணாவதாக சுவிசேஷம். அதாவது அந்த வசனம் அழகாக தமிழ் எழுதப்பட்டிருக்கு. இந்த பாருங்க, கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஐஸ்வர்யம் என்னமா? அது த இம்மெஷரபிள் அப்படின்னா அளக்க முடியாத. சிலம்பாங்க, ஒரு படி அளந்து கூட உங்கள் வீட்டில் எதுவும் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு கிளாஸில் சர்க்கரை கூட கேட்போம். ஏன்னா அளவு தெரியல. நான் அந்த காலத்தில் மேலே வாங்குன்னு நான் பார்த்துருக்குறேன். ஒரு கிளாஸ் சர்க்கரை கொடு அப்படின்னு கேட்போம். ஒரு கிளாஸ் சர்க்கரை வச்சுற அளவுக்கு சர்க்கரை இருக்கும். அப்போ அவங்க வீட்டில் உடனே என்ன பண்ணாங்க, அளவுக்கே ஒரு கிளாஸ். உடனே நம்ம வாங்கின உடனே என்ன பண்ணுவோம், கடைக்கு போய் வாங்கினா போட்டு இந்த மாதிரி நீ வெட்டி கொடுத்த நான் பரவாயில்ல நிரப்பி தரேன்னு கூட பெரிய மனசு பண்ணி நம்ம நிரப்பி தருவோம் இல்லையா? வழி அதே வெட்டி தான் பாரு அதே மாதிரி கொடுக்குறா பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்தவாடி கேட்டால் கொடுக்குறோமே அப்படின்னு நிரப்பி கொடுத்துருக்கோம். நான் அந்த மாதிரி பண்ணிருக்கிறேன். நிரப்பி கொடுத்து வந்தாக்கா வந்த பாருங்கள் நீங்கள் ஆஃப் கொடுத்தீங்க, நான் நிரப்பி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்போம். ஸோ அப்போது ஆனால் ஆண்டவர் அளந்து கொடுக்க மாட்டாராம். அவர் யாராம்? அளவற்ற கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை. அப்போது த immeasurable riches of Christ எதுக்குன்னா டு ப்ரீச் த காஸ்பல் டு த ஜென்டல். அப்போது அந்த அளவற்ற கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன பண்ணோம்னா சுவிசேஷமாக கொண்டு போக வேண்டும். எங்கே? புறல ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை தனக்குள்ளே இருக்குமானால் அவன் என்ன பண்ணுவான்னா அந்த ஐஸ்வர்யத்தை எங்கே கொண்டு போவானா? புறஜாதிரத்திலே சுவிசேஷமாக கொண்டு போவானோ. சுவிசேஷம் சொன்னியா இன்னைக்கு இந்த வாரில் யாருன்னா சுவிசேஷம் யாரையும் கேட்க வேண்டியதே இல்லை. அவனுக்கு சமயம் கிடைச்சா சமயம் கிடைக்கலாம் என்ன பண்ணுவான்? சுவிசேஷம் சொல்லுவான். ஏன்?
அதுக்கு முன்னாடி அவன் சாட்சியாக இருக்கிறான். ஏன்? அதுக்கு முன்னாடி கிருபை பெற்றிருக்கிறான். கிருபை அவனை நீதிமானாக்கி உத்தமனாய் தேவனை சஞ்சரிக்கப்படுகிறது. அந்த கிருபை நீதிமானாக்கி உத்தமனாக அவனை நடக்க பண்ணி அவனை என்ன பண்ணுறது, தேவனை சஞ்சரிக்கப்படுறது மாத்திரமல்ல, அடுத்த ஸ்டெப்பு அவனை மகிமையை பார்க்க வைக்குது. அந்த மகிமையை என்ன பண்ணுறதுன்னா, அவனுக்குள்ளே அந்த மகிமை இருக்கிறதுனால அவன் சாட்சியாக இருக்கிறான். அந்த சாட்சி என்ன கொண்டு போகுதுன்னா, அவனுக்குள்ளேருந்து சுவிசேஷமாய் தன்னுடைய வாழ்க்கையை சுவிசேஷமாய் கொண்டு போய் கொண்டு போகிறான், புறஜாதத்தை கொண்டு போகிறான். கொண்டு போகும்போது இயேசு சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு வார்த்தை சொல்வார் சுவிசேஷத்துக்கு. நான் நினைக்கிறேன் லூக்கா இல்லை மத்தேயு 11:5 பாருங்க. தரித்திரருக்கு 200 வாசிங்கம்மா. மத்தேயு 11:5. குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. யோவான் காவல்லேருந்து ஆள் அனுப்புறாரு. என்னென்ன? வருகிற நீர்தானா, வேற யாராவது வர காத்திருக்கணும். அவர் வந்துட்டாரு, இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு, அவர் ஊழியம் அதில் முடிஞ்சு போச்சு. அவர் தான் வருகிற எலியாவின் ஆவியுடையவர். அவர் காவலில் வைக்கப்பட்டாங்க. இப்போ அவருக்கு டவுட் வந்துடுச்சு. சொல்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படுகிறது. அப்போது நான் சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால் அது என்னவாகும்னா சுவிசேஷமாக மாறி நீங்கள் போகிற இடத்தெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை சொல்லுவானா அவனுக்குள்ளே என்ன இருக்குது? சொல்ல மாட்டீங்களே. சுவிசேஷம் அவனுக்குள்ள கிறிஸ்துவோட அளவற்ற ஐஸ்வர்யம் இருக்கிறது. அவனுக்குள்ள என்ன இருக்குது? கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தருடைய கிருபையினால் இயேசு இது கொடுப்பார் அது கொடுப்பாருன்னெல்லாம் நான் போலங்க. முதல்ல எனக்கு என்ன கொடுப்பாருன்னா பரலோகம் கொடுப்பாரு. அதுதான் பாவத்தில் எனக்கு வெளியில கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார், செய்கிறது ஆசையாக கூட இருப்பார். அவ்வளோதான். கர்த்தர் நடத்துவார், வெக்கப்பட விட மாட்டார், வரவரெல்லாம் சந்திப்பார். அப்போது கர்த்தர் அதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி எல்லாம் விடுதலை பெற்று அபிஷேகம் கொடுத்தார். எல்லாத்தையும் பெற்று போகும்பொழுது அது என்ன வந்து எனக்கு சுவிசேஷமாக மாறிச்சு. நான் ஒரு ஆட்டோவில் எல்லாம் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு ஆட்டோவில் கொண்டு வருவேன். அப்போ இன்ஜினியர் ஆகலை, இன்ஸ்டலேஷன் காக எல்லாம் செட் பண்ணுவேன். அப்போது ஆட்டோவில் வரும்போது அவர்கிட்ட சொல்வேன், நான் வந்து ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கை ரொம்ப சமாதானம் சந்தோஷம். ஒன்றும் இல்லைங்க, அப்போல்லாம் வீடு இல்லைங்க, அவசியமில்லை இருக்கேன். எங்கே இருக்கேன்? அவசியமில்லை. ஆனால் எனக்குள்ளே இருக்க அந்த விடுதலை, எனக்குள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்றீங்க அந்த கிருபை, அந்த கிருபை என்ன பண்ணுது? ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி தேவனோட சஞ்சரிக்க பண்ணி ஆண்டவர் என்னை எங்கே கொண்டு போகிறாருன்னா அந்த மகிமை சுய உள்ள வைத்து சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் சண்டே ஆனால் சர்ச்சில் இந்த டைம் நடக்குது, நீங்கள் ஜான் ஜோசப் பண்ண கிரைஸ்ட் ஃபார் எவ்ரி சோல் டியூஸ்டே நடக்குது, நீங்கள் அங்கே வந்துருங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிடுவார். எனக்கு சமாதானம் கொடுத்தார், சந்தோஷம் கொடுத்தார், வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக நடத்திட்டு இருக்காருன்னு சுவிசேஷம் சொல்லுவேன். அந்த சுவிசேஷம் சொல்லி அங்கே மாத்திரமல்ல, சண்டே ஆனால் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணுவோம், அவுட்ரீச் பண்ணுவோம், மாதம் 2 நாள் லீவ் கொடுத்து வெளியே போகணும். சுவிசேஷம் போயிட்டே இருந்ததுங்க. வாழ்க்கையில் அந்த உள்ளே இருக்க கிறிஸ்துவின் அளவற்ற அந்த ஐஸ்வர்யம் எனக்குள்ளே பெருக்கி கொண்டே வந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு அப்படியே அந்த ஆண்டவரும் என்னை அந்த பெருக்கத்தில் அந்த கிருவை பெருக்கிட்டு அந்த அப்படியே நடத்தி ஆசீர்வாதத்தை அப்படியே கொண்டு போனாருங்க. எங்கே இருக்க என்ன கொண்டு போய் சொன்னார் வச்சாரு. கடைசியாக செய்கிற அமெரிக்காவில் வரைக்கும் என் கூட வேலை செய்கிற அமெரிக்கனுக்கு சுவிசேஷம் சொல்லபடி கத்தக்கன்னு செய்தார். ஹல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் யாரு? அமெரிக்கனுக்கு சுவிசேஷம் சொன்ன பாஸ்டர். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? அமெரிக்கனுக்கு சுவிசேஷத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு சுவிசேஷம் சொன்னேன். ஹல்லேலூயா. இப்போ அந்த மகிமையின் அந்த கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அது சுவிசேஷமாக எங்கே கொண்டு போவீங்க? பொருளை கொண்டு போக. அப்படி கொண்டு போகிற நீங்கள் யார்? ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. போதும் நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் இருக்குது, 10 மணி ஆகிடுச்சு. அதை நான் முடிச்சிடுறேன். 3 காரியங்கள். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கு அவர் யாராக இருக்காராம்? ஐஸ்வர்ய சமம். அப்போ அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு ஒருவேளை உலகப்பரமாக ஐஸ்வர்யம் இப்போ இல்லாமல் இருக்கலாம், கவலைப்படாதீங்க, எல்லாம் கர்த்தர் தருவார். ஆனால் இனி வர காலத்தில் கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தின்படி உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆனால் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? கிருபை இருக்கணும். சொல்லுங்கள், கிருபை இருக்கணும். அந்த கிருபை உங்களுக்கு கேட்டு வாங்கி ஆண்டுட ஒவ்வொரு நாள் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆண்டவர்கள் ஜெபத்து, ஆண்டவரே கிருபையை தாங்கப்பா, எனக்கு கிருபையை தாங்கப்பா, என்ன உங்களை தாழ்த்துங்க, எல்லா இடத்தையும் தாழ்த்தி உங்களை தேட கிருபை தாங்க. எதெல்லாம் லேக் ஆகிறீங்க, எதெல்லாம் குறைப்பட்டு இருக்கிறீங்க,
பிலிப்பியர் 4:19 தேவன் தம்முடைய ஐஸ்வர்யம் நம்முடைய குறைகளை நிறைவாக்குவார். இப்போ எதெல்லாம் குறைப்பட்டிருக்கு, கர்த்தர் தேடல குறைப்பட்டிருக்கீங்களா? எதெல்லாம் உங்களுக்கு குறையா, உங்களுக்கு அந்த அவருடைய ஸ்டாண்டர்டு பாருங்க, இயேசு ஸ்டாண்டர்டு பாருங்க, என்ன ஆண்டவர் வைத்திருக்கு, அதில் எதில் குறைவா இருக்கிற அந்த குறைவை நிறைவாக கிருபை கேட்டு வாங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுவீங்க, நான் அல்ல கிருபையே. ஹல்லேலூயா. கிருபை. அந்த கிருபை என்ன பண்ணோம்னா வாரம் உங்களை தாழ்த்தி கர்த்தரை தேடும் பொழுது உங்களை நீதிமானா ஆக்கும். நீங்கள் வீட்டுக்கு எப்படி போவீங்க? ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா போகுது மாத்திரமல்ல, நீங்கள் போகணுன்னு உங்களை உத்தமனை நேராக இதை நடத்தும். உத்தம நேரம் நடக்கும்போது யாரோட நடப்பீங்க? உங்களுக்கு தெரியும், இவனோட நடந்தோம்னா உத்தமனாக இருக்க மாட்டோம், இப்போ இவனோட நடந்தோம்னா குற்றவானா நடப்போம். ஆனால் இவரோட நடந்தோம்னா உத்தமனா நடப்போம்னு அவரோடு நடப்பீங்க, அவரோட சஞ்சரிப்பீங்க. அவரோட சஞ்சரிக்கும் போது என்ன நடக்கும் உங்களுக்குள்ளன்னா மகிமை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த மகிமையை ஆண்டவர் காட்டும் போது உங்களை என்ன பண்ணோம்னா சாட்சியாய் நிறுத்தும். அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள வரும்போது, கர்த்தர் நீங்கள் இவ்வளோ மகிமை கொடுத்துருக்கிறாரு சொல்லி நீங்கள் சாட்சியாக இல்லை, அதுக்கு சாட்சியாக இருப்பீங்க. இதுக்கு நான் சாட்சின்னுவீங்க, உங்கள் சாட்சி வெளிப்படும். இந்த சாட்சி வெளிப்பட்ட மாத்திரமல்ல, எங்கே கொண்டு போவோம்னா அந்த மகிமையின் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அது சுவிசேஷமாக போகிற இடம்லாம் நீங்கள் கொண்டு போவீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களெல்லாம் இருக்கிறது. அளவற்ற கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷ அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஏன் ஜெபம் பண்ண முடியுமா? 10:03 ஆயிடுச்சு. கர்த்தர் நல்ல எதுவுமே இருந்தாலும் பெற்றுக்கொண்டீங்க, எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. கிருபை வேணுமா? கிருபை வேணும். ஒவ்வொரு நாளும் கிருபை வேணும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய மகிமையை பார்க்கணுமா, சாட்சியாக இருக்கணுமா, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். இந்த வாரமே உங்களுக்கு சொல்கிற மாதிரி கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய மகிமையை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, உங்கள் கிருபை எனக்கு தாங்கப்பா, மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடி முடிப்போமா? கிருபையால் நிலையில் இருக்கிறோமாப்பா, உங்கள் கிருபையால் நிலையில் நிற்கிறோமா? கிருபை கிருபணும். கிருபையா நிலை நிற்கிறோம், தேவ கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம், தேவ கிருபையா நிலை நிற்கிறோம். கிருபை வேண்டும் ஆண்டவரே. கிருபை
கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கிருபை, கிருபை. எல்லா கிருபைப்பா, கிருபை, 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 கிருபையாய் நிலைநிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலைநிற்கிறோம், கிருபையாய் நிலைநிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலைநிற்கிறோம். வல்லமையை அளிப்பது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அளிப்பது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, கிருபை, கிருபை. கிருபை இறங்குறவங்க மேல, கிருபையில் ஆவியானவங்க மேல இறங்குற. ஓ கிருபை, 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 கிருபை. கிருபை கொண்டாடுவோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை, 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 கிருபை. கிருபை இறங்கட்டும் ஒவ்வொரு மேலும், கிருபையின் ஆவியால் இறங்குவீராக. இந்த நாள் முதல் கொண்டு கிருபையின் ஐஸ்வர்யம் உங்கள் பிள்ளைகள் மேல் இருப்பதாக, மகிமையின் ஐஸ்வர்யம் பிள்ளைகள் இருப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஓ நீதிமான் ஆக்கப்படுவார்களாக, உத்தமமாக நடப்பார்களாக, தேவனை சந்தரிப்பார்களாக, மகிமை சுவிசேஷ சாட்சியாக இருப்பார்களாக, சுவிசேஷத்தை தரித்து கொண்டு போவார்களாக, அநேக ஐஸ்வர்யம் ஆக்குவார்களாக. கிருபை, 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 கிருபை. நல்ல கை தட்டி உற்சாகமாக பெற்றுக்கொள்ளுங்க. ஓ கிருபை, 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 கிருபை. பெற்றுக்கொள்ளுங்க, கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரசபலரபா, ஓ ரிகபலரபா, சபபபப. பெற்றுக்கொள்ளுங்க கிருபையை, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. தம்மை தொழுது கொள்ள யாவரும் ஐஸ்வர்யம் சம்பராயிருக்கிறார். கிருபையின் ஐஸ்வர்யம் இப்போதே மேலே வருவதாக, வருவதாக. உன்னை தாழ்வா எண்ணாத, ஓ உன்னை ஒரு வாரி பார்க்காத, கர்த்தர் மேல கிருபையாக இருக்கிறார். கர்த்தரை கல்யாண கிருபை கிடைத்திருக்குது. அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட வேண்டி அவருடைய மகன் நீ, மகள் நீ, உனக்குள்ள கிருபை இருக்குது. உன்னை ஐஸ்வர்யவானா இருக்கிறார், கிருபையில ஐஸ்வர்யா இருக்கிறார். மகிமை வெளிப்படுத்தி, மகிமை வெளிப்படுத்தி, மகிமை வெளிப்படுத்தி ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவார். நீ தரிசனத்தை காண்பாய். பேதுரும் யோவானும் யாக்கோபு கண்டது போல கர்த்தர் உனக்கு தரிசனத்தை காண்பார். நீ காண்ப தரிசனம், அந்த தரிசனம், அந்த மகிமை ஐஸ்வர்யம் உனக்குள்ள இருக்கும். சாட்சியாய் விலக பண்ணுவா, நீ சாட்சியாய் விலக பண்ணுவா. ஆண்டவரோட மகிமையை வெளிப்படுத்தவனை கேளுங்க. உங்க மகிமையை வெளிப்படுத்துங்க, உங்க மகிமையில நிரப்புங்கப்பா. என்னை நிரப்பி கண்ட மகிமைக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை காண வேண்டும் அப்பா. ஓ ரபல தரகலபா, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரபல சபல ரபல, கிறிஸ்துவின் மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களை நிரப்புகிறது, நிரப்புகிறது. அந்த கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ளே, உங்களுக்கு அளவற்றதாய் உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது சுவிசேஷமாக அநேக
ஆன்ம கிருபம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் கூடின நேரம் முதல் இம்மட்டமாய் எங்கள் மத்தியிலே கிருபையாய் இருந்து பாடல் வழியாய் உம்மை பாடவும், உம்மை ஆராதித்து துடித்து ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜபத்திற்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென்றும் நீ பதில் தந்த சுகத்திற்காக, விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை மூலியமா எங்களோடு பேசி எங்களுக்கு கிருபை வேணும், அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் எங்களுக்கு வேண்டும், அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் எங்களுக்கு வேண்டும், ஆண்டவரே கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யங்கள் வேண்டும் என்ற கர்த்தர் எங்களோடு பேசுறது எங்களுக்கு வேண்டும்பா. கிருபையின் ஐஸ்வர்யங்கள் வேண்டும், கிருபையின் ஐஸ்வர்யங்கள் வேண்டும். ஆவியானவரே, நீதானே கிருபையின் ஆவியானவர். மோசேக்கு என் கண்களை கிருபை கிடைத்து சொன்னீரே, இந்த கிருபை எங்களை அந்த ஒரே கட்டாக நீதிமான் ஆக்கட்டும் அப்பா. இந்த கிருபை எங்களை உத்தமமா நடக்க பண்ணட்டும். இந்த கிருபை தேவனோட ஒவ்வொரு நாள் சந்தரிக்க பண்ணட்டும். மகிமை மேல் மகிமை அடைய உதவி செய்யுங்க. அது எங்களை சாட்சியா நிறுத்த பண்ணுங்க. இந்த நாங்கள் பெற்ற இந்த ஆண்டவரே கிறிஸ்துவின் அளவற்ற இந்த ஐஸ்வர்யத்தை தரித்திரம் கொண்டு போகிற சுவிசேஷனாக சுவிசேஷியாக மாற்றும் ஆண்டவரே. அநேகரை ஐஸ்வர்யனாக்கும்படி உங்களுடைய சுவிசேஷனால எங்களை கிருபை செய்வீராக. எங்களோட பேசுறதுக்காக நன்றி. நான் வந்த ஒவ்வொருடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அவனுடைய காணிக்கடா அவனுக்கு இப்போதே அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை தருகிற காணிக்க தாசமாகலே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே கூட இருங்க. இங்கிருந்து போகும்போது அந்த மனிதன் கிருபையினால பாவியாக மேல் கிருபை என்று சொன்ன மகன் போகும்போது நீதிமானாக்கப்பட்டது போல உங்களுடைய பிள்ளைகளை கிருபையின் ஐஸ்வர்யனாக நீதிமானாக்கப்பட்டு அனுப்புகிறீர், சாட்சியாக அனுப்புகிறீர், ஐஸ்வர்யத்தை சுவிசேஷம் கொண்டு போக அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதித்து வேலை எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா துதியும் கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவனுடைய கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God be with you.